Taste the Daily. உடுமலை நாராயண கவியின் 127ஆம் ஆண்டு பிறந்த தின விழாவையொட்டி அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்குட்டை திடல் பகுதியில் உள்ள நாராயண கவி மணிமண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் நாராயண கவிராயர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் உடுமலை நாராயண கவிராயர் குடும்பத்தினர், இலக்கிய பேரவை நிர்வாகிகள், நகர கழக செயலாளர் அக்கீம், ஒன்றிய செயலாளர் முருகேசன், SM நாகராஜ், துரை அங்குராஜ், காளிதாஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி மணப்பாறை வடக்கு ஒன்றிய தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளின் பயிற்சி பட்டறை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் நடைபெற்றது. கொட்டாம்பட்டி பிரிவு ரோடு, குளித்தோலை ரோடு பகுதிகளில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான S. வளர்மதி, கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான மனோகரன் பங்கேற்றனர். ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் CNC சிவா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கிழக்கு ஒன்றிய கழக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வெண்ணிலா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்தையா, சதன் பிரபாகர், மாவட்ட இணைச் செயலாளர் பாதுஷா, விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சரவணன், விருதுநகர் மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பாண்டியராஜன், விருதுநகர் கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் யூனுஸ் முகமது உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் தலைமை வகித்து உரையாற்றினார். மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர் இளவரசன், அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உட்பட ஏராளமான கழகத்தினர் பங்கேற்றனர். குமரி மாவட்ட மக்களின் தாகம் தீர்க்க பேச்சுப்பாறை அணை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் ஹம்பிரே அலெக்சாண்டர் மிஞ்சனின் 112வது நினைவு நாள் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. பேச்சுப்பாறை அணைக்கட்டு பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குமரி மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான N. தளவாய் சுந்தரம் தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதர்ஷன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அணை கட்ட நிதி உதவி செய்த திருவிதாங்கூர் மன்னர் ஸ்ரீ மூலம் மகாராஜா படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பை அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காத திறனற்ற திமுக அரசின் நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அயன் சிங்கம்பட்டி இந்திரா காலனி பகுதியில் கடந்த 3 மாதமாக அரசு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை எனவும், இதனால் குடிநீருக்காக வெகு தூரம் செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். இதை அறிந்த அம்பை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அப்பகுதி மக்களுடன் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்.